Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கிய இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்தது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான நீர் பகிர்வை நிர்வகிக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஒருதலைபட்சமாக 1960 இரு நாடுகளுக்கும் இடையே உலக வங்கியின் முன்னிலையில் கையெழுத்தானது. இதன்படி சட்லஜ், பியாஸ் மற்றும் ரவி ஆகிய கிழக்கு நதிகள் மீதான உரிமைகளை இந்தியா பெற்றது. அதேபோல் சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் ஆகிய மேற்கு நதிகள் மீதான பெரும்பாலான உரிமைகளை பாகிஸ்தான் பெற்றது. குறிப்பாக அணைகளில் நீரை தேக்கி வைத்து பயன்படுத்துவது மற்றும் நீர்மின் உற்பத்தி ஆகிய நோக்கங்களுக்காக மேற்கு நதிகளை பயன்படுத்தும் வரையறுக்கப்பட்ட உரிமைகளையும் கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பல போர்கள் நடந்திருந்தாலும் ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து முதன்முறையாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நம்பகமான வகையில் கைவிடும் வரை இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்தது. இரத்தமும் நீரும் ஒன்றாக பாய முடியாது என்று கூறிய பிரதமர் மோடி, முன்பு இந்தியாவுக்கு சொந்தமான நீரும் வெளியே சென்று கொண்டிருந்ததாகவும், இனி இந்தியாவின் நீர் இந்தியாவின் நலனுக்காகவே பாயும் என்றும், இந்தியாவின் நலனுக்காகவே தேக்கப்படும் மற்றும் இந்தியாவுக்கே பயன்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தானின் பிரதமர் உட்பட மூத்த அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாகவே போர் அச்சுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஒருதலைபட்சமாக மாற்ற முடியாது என்று கூறிய பாகிஸ்தானின் தகவல் துறை அமைச்சர் அட்டவுல்லா தரார், நீர் என்பது பாகிஸ்தானின் வாழ்வாதாரம் என்றும் அது இந்தியா தாண்டக்கூடாத எல்லை என்றும் கூறியிருக்கிறார். அண்மையில் இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்கும் பாகிஸ்தானின் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சரான முசாதிக் மாலிக், பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் செல்லக்கூட அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய பிரதமர் கூறுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் சிந்து நதிநீரில் பாகிஸ்தானின் பங்கில் கை வைக்கும் கைகளை வெட்டுவோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்தியா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா முகமது ஆசிப் அச்சுறுத்தியிருந்தார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பிலாவல் பூட்டோ சர்தாரியும் பதிவு செய்திருந்தார். பாகிஸ்தானின் இந்த வாய் சவடால்களுக்கெல்லாம் ஒரே காரணம், அந்நாட்டின் பொருளாதாரம் சிந்து நதிநீரையே சார்ந்திருக்கிறது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க நீர் வளங்களில் 3 பங்குக்கும் அதிகமானவை சிந்து நதி அமைப்பின் வழியாகவே கிடைப்பதால் கோதுமை, நெல் மற்றும் கரும்பு போன்ற நீர்ப்பாசன விவசாயத்தில் 90% மேல் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளை சார்ந்தே இருக்கிறது. சிந்து நதிநீர் கிடைக்காத நிலையில் பாகிஸ்தானின் விவசாயம் பாதிக்கப்படும், விளைச்சல் குறையும், விவசாயத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும். இதன் விளைவாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே மிக குறைந்த லாப வரம்பில் இயங்கும் சிறு விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் மொத்த மின்சார தேவையில் சுமார் 1/5 பங்கு நீர் மின்சாரம் மூலம் கிடைக்கின்றது. நாட்டின் 21 நீர்மின் நிலையங்களும் சிந்து நதி படுகையிலேயே அமைந்திருக்கின்றன. ஒப்பந்தத்தின்படி மேற்கு நதிகளின் அணைகள் உள்ளிட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்த இந்தியா தடை விதித்திருந்தது. இப்போது ஒப்பந்தத்தை நிறுத்தியுள்ளதால் செனாப், பியாஸ் இணைப்பு சுரங்கப்பாதை திட்டம் உட்பட சிந்து நதி அமைப்புடன் தொடர்புடைய 17 முக்கிய திட்டங்களில் ஏற்கனவே இந்தியா பணிகளை தொடங்கியுள்ளது. ஆண்டுதோறும் செனாப் நதியிலிருந்து பியாஸ் நதி அமைப்புக்கு சுமார் 1.9 மில்லியன் ஏக்கர் அடி நீரை திசை திருப்புவதே இத்திட்டங்களின் நோக்கமாகும். விவசாயம், உணவு விநியோகம் மற்றும் நீர் மின்சாரம் ஆகிய அனைத்தும் இந்த நதிகளை சார்ந்திருப்பதால் இந்த விவகாரத்தை பாகிஸ்தானின் அமைச்சர்களும் அரசியல் தலைவர்களும் மற்றும் இராணுவ தளபதிகளும் ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாகவே சித்தரித்து வருகின்றனர்.